அனைவருக்கும் வணக்கம். நம்ம எக்ஸ்ட்ரா சம்ஸ் வந்து இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் டைப் 1க்கு ஏற்கனவே இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணி வர சம்ஸை இப்போ வந்து டைப் 2வாக நம்ம வந்து இப்போ அப்லோட் பண்ண போகிறோம். இதை பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணி எப்படி போகிறதுங்கிறத வீடியோஸ் போட்டுட்டோம். இது வந்து ஒரு ரிவிஷனாக உங்களுக்கு அமையும். எக்ஸ்ட்ரா சம்ஸாக பார்த்துக்கோங்க. இது ரெண்டும் ஏற்கனவே படித்தோம், சும்மா பார்த்துக்கோங்க. L of e power minus at f of t equal to f of s plus a, e power minus at L inverse of f of t equal to L inverse f of s plus a. இப்போ கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 by s minus 3 whole power 6. இப்போது இதுக்கு வந்து இன்வர்ஸ் எடுக்கணும். அப்போ L inverse ஆஃப், சரிங்களா? இது வந்து நம்ம வந்து ஸ்டெப்பு வந்து இவ்வளோ டீப்பாக போகணும் இல்லை, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். -3 வந்திருக்கா, அப்போ இப்போ 3t போடுவோம். இப்போ L இன்வர்ஸாக 1 by s power 6ன்னு ஆயிரும். கரெக்டாக பாருங்கள். நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். ஸோ நீ டேரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். இத்தனை ஸ்டெப் போகணுங்கிற அவசியம் இல்லை. புரியுதுக்கா? தெரியாதவங்களுக்காக நான் போட்டிருக்கேன். ஆனால் நம்ம வந்து டேரெக்டாக ஆன்சர் எழுத பழகிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா e power 3t ஆயிரும். மைனஸ் இருந்தால் 3t போடுவோம். L இன்வர்ஸாக 1 by s power 6, சரிங்களா? 1 by s power 6. அப்போ இதுக்கு L இன்வர்ஸாக 1 by s power 6 என்ன வரும்? இங்கே பாருங்கள். அப்போ என்ன வரும்? L இன்வர்ஸாக 1 by s minus a power nக்கு இது ஃபார்முலா. t power n minus 1 e power at by n minus 1 ஃபேக்டோரியல். ஏன்னா நீங்கள் டேரெக்டாக எழுதிருங்க. t power 5 by 5 ஃபேக்டோரியல். ஒன்று குறைச்சி வரும் இல்லைங்களா? அவ்வளோதான். இதில் வந்து ஃபார்முலா தெரியுறதுக்காக போட்டுக்கேன். இவ்வளோலாம் நீங்கள் யோசிக்க வேணாம். உங்களுக்கு என்ன இப்போ தேவை? 1 by s power 6 தான் தேவை இல்லையா? 1 by s power 6 தான் தேவை. அப்போ அதோட ஃபார்முலா மட்டும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா போதும். அப்போ எப்படி எழுதுவோம்? 1 by s, L இன்வர்ஸாக 1 by s power 6, கரெக்டுங்களா? அப்போ ஒன்று குறைச்சி எழுதிக்கிங்க. t power 5 by 5 ஃபேக்டோரியல், அவ்வளோதான். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து டேரெக்டாக L இன்வர்ஸாக 1 by s minus a power n அந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா இந்த ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ஃபார்முலா வச்சு போட்டுற முடியும். அதுக்காக உள்ள ஃபார்முலா தான். இதையும் வேணால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன இருந்துச்சு பாருங்கள். 1 by s minus 3 power 6. அப்போ s minus 3 power 6, அதுக்காக தான் இதை நோட் பண்ணிக்கிறேன். இதாக இருந்துச்சு இல்லைங்களா? அப்போ a வந்து 3, n வந்து 6. அதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சிட்டிங்களான்னு போட்டுக்கலாம். இல்லை எங்களுக்கு இது வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க குழப்பம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணும்போது இதுக்கு என்ன வரும்? e power 3t வரும். அப்போ 1 by s power 6ன்னு வரும். L இன்வர்ஸ் 1 by s power 6. அப்போ t power 5 by 5 ஃபேக்டோரியல். எப்படி வேணாலும் போடுங்க. இல்லைன்னா டேரெக்டாக அந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி போட்டிங்கனாலும் சரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். L இன்வர்ஸ் ஆஃப் 1 by s ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 2. இப்போது ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும்? s ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 2வை அந்த 2 இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 1 + 1ஆக பிரிங்க. இந்த 2வை 1 + 1ஆக பிரிங்க. அப்போ தான் நமக்கு கொண்டு வர முடியும் 2s ப்ளஸ் 1 ப்ளஸ் 1. அப்போ இதுக்கு வந்து என்ன எழுதிடலாம்? s + 1 தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மிச்சமுள்ள ஒன்று தான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா இது என்ன ஆயிரும்? e power minus t ஆயிரும். ஸோ L இன்வர்ஸாக 1 by s ஸ்கொயர் ப்ளஸ் 1, கரெக்டுங்களா? அப்போ என்ன போடலாம்? e power minus t, இது என்ன ஆயிரும்? sin t வரும். கரெக்டுங்களா? sin t தான் வரும். ஏன்னா இங்கே a வந்து 1 தான், அதனால் வெறும் sin t தான் வரும். கரெக்டுங்களா? சரிங்களா? இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன போடுவோம்? sin at by a போடுவோம் இல்லைங்களா? a வந்து 1, அதனால் sin t by 1, அதனால் வெறும் sin t மட்டும் போட்டிருக்கோம். சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். தேர்ட் சம்.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோங்க. நீங்கள் இதைத்தான் பார்த்துக்கணும். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் வந்து 4 இருக்குது இல்லைங்களா? அப்போது இதோட பாதி என்ன 2. அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்போது 2 பாதியை வந்து 2 வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும், இதெல்லாம் நம்ம 10th மெத்தட் தாங்க. அப்போ s ஸ்கொயர் ப்ளஸ் 4s ப்ளஸ் 4 மைனஸ் 4 ப்ளஸ் இந்த 13. இப்போ இதுக்கு மட்டும் டேரெக்டாக ஃபார்முலா எழுதிக்கலாம். அப்போ s ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் 9 மைனஸ் 4 வந்து 13 மைனஸ் 4 வந்து 9 ஆயிரும். அது 3 ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ இங்கே s ப்ளஸ் 2 வந்தனால நியூமரேட்லி s ப்ளஸ் 2 வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணால் தான் நம்ம வந்து ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால் இது என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த 2sல எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோன்னா, இப்போ s ப்ளஸ் 2 வரணுன்னா இந்த 2வை முதல்ல வெளியிடுங்க. s ப்ளஸ் 2 வரணும். அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம இதில் எது சேர்த்துருக்கோம், 4 சேர்த்துருக்கோம். அதனால் இங்கே -4 பண்ணி இந்த +5 காப்பி அடிச்சிட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க. டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர் எதோட ஸ்கொயராக வரப்போகுது, s ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயராக தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். அப்போ s ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிச்சனருக்கு 9 3 ஸ்கொயராக போட்டாச்சு. இப்போ இங்கே s ப்ளஸ் 2 இருக்கனால இங்கேயும் s ப்ளஸ் 2 வர மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். அதனால் இங்கே என்ன பண்ணோன்னா 2 × s ப்ளஸ் 2ன்னு போட்டால் டேலி ஆகும்போது என்ன பாருங்கள், 2sக்கு 2s வந்துருச்சு. இங்கே 4 அதிகமாக வந்திருக்கு இல்லையா? அப்போ -4 பண்ணிக்கிறோம். இந்த +5 காப்பி அடிச்சுக்கிறோம். அப்போ இந்த ஸ்டெப் உங்களுக்கு டேரெக்டாக வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இதை ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அப்போ என்ன வரும், e பவர் -2t L இன்வர்ஸ் ஆஃப் மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், என்ன போடுவோம், அப்போ 2s + 1/s ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷிஃப்டிங் தியரம்னா ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் போடுவோம், வெறும் எஸ் தான் போடுவோம் மிச்சம். கரெக்டுங்களா? அப்போ 2s + 5 - 4 1 ஆயிடுச்சு. இது என்ன வரும், s ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். கரெக்டுங்களா? ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் தனித்தனியாக. இப்போ 2s/s ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இதை தனியாகவும் 1/s ஸ்கொயர் + 3 ஸ்கொயரை தனியாகவும் லாப்லாஸ் போட்டுக்கலாம். இப்போ 2s/s ஸ்கொயர் + 3 ஸ்கொயரை எப்படி பிரிக்கலாம்னா 2 × இப்போ இதுக்கு என்ன வரும், cos 3t ப்ளஸ், கரெக்டுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 1/s ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். இங்கே பாருங்கள் 1/s ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா என்ன, sin AT/A. அப்போ sin 3t/3. கரெக்டுங்களா? sin 3t/3. இந்த ஸ்டெப்பே வேணாங்க, டேரெக்டாக இந்த ஸ்டெப் முடிச்சுட்டு இங்கே வந்துடலாம். இந்த ஸ்டெப்லாம் வேணாம், ரொம்ப அது 3ஆல் இன்ட்டு பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி கொண்டது இருக்குது, அது வேண்டாம். டேரெக்டாக நம்ம வந்து இப்படியே யூஸ் பண்ணி பழகிட்டோம், இப்படியே கொண்டுக்கலாம். இதுதான் ஈஸி. இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 4 இருக்கனால +2 ஸ்கொயர் -2 ஸ்கொயர் பண்ணுவோம். இப்போ +4 -4 ஆயிடுச்சு. அப்போ அது s + 2 த ஹோல் ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். மேலேயும் அதே மாதிரி கொண்டு வரதுக்காக s + 2 கொண்டு வரணும் அப்படின்னா -4 போட்டால் தான் டேலி ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ e பவர் -2t L இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும், 2s + 1/s ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். இப்போ தனித்தனியாக பிரிங்க. s/s ஸ்கொயர் + 3 ஸ்கொயருங்கிறது cos 3t, 1/s ஸ்கொயர் + 3 ஸ்கொயருங்கிறது sin AT/A. அப்போ sin 3t/3. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். இதோட ஹோம்ஒர்க் சம் கொடுக்கலாமா? இதில் ஹோம்ஒர்க் சம் அட்டாச் பண்ணுறேன், அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் டைப் 3 பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. இந்த 6 கொஸ்டினுக்கும் கீழேயே வந்து ஆன்சர் இருக்குது. இதே மாடலில் ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணி போடுங்க, கண்டிப்பாக ஆன்சர் வரும். வராத சம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.